ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசு ஒன்னு சொல்லுது, ஆனா உங்க குடும்பம், உங்க சமூகம் எல்லாமே அதுக்கு நேர் எதிரா நிக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? காதல், கடமை, இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த பெரிய போராட்டத்துல நாம எதை தேர்ந்தெடுப்போம்? இந்த ஆழமான, ரொம்பவே சிக்கலான கேள்விக்குள்ளா நம்மள கூட்டிட்டு போகுது சினுவா அச்சிபேயோட ஒரு முக்கியமான சிறுகதை, திருமணம் ஒரு தனிப்பட்ட விஷயம். இந்த கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி இதை எழுதின சினுவா அச்சீபே பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் சும்மா ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல. அவர் தம் மக்களோட குரல, அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்க வரலாற்ற உலகத்துக்கே சொல்றதுக்காக வந்த ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி. பல வருஷமா வெளிநாட்டு சக்திகள் ஆப்பிரிக்காவை பத்தி ஒரு தவறான சித்திரத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதை உடைச்சு தம் மக்களோட உண்மையான கதைய அவங்களோட பார்வையிலிருந்தே சொல்லணுங்கிறத அவரோட வாழ்க்கையோட குறிக்கோளாவே வச்சிருந்தாரு. ஆச்சிபேயோட எழுத்து பயணத்துல 1952ல வந்த இந்த கதை ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். பின்னாடி அவர் எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் மாதிரியான பெரிய படைப்புகளுக்கான வித இந்த சின்ன கதைக்குள்ளேயே இருக்கு. அதாவது 2 தலைமுறைக்கு நடுவுல வர்ற மோதல், பாரம்பரியத்துக்கும் புதுமைக்கும் நடக்கிற சண்டை, ஒரு தனி மனுஷனோட சுதந்திரம்னு அவரோட எல்லா முக்கியமான ஐடியாஸும் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அச்சிபேயோட நோக்கம் என்ன, அப்புறம் கதை என்ன சொல்லுது, அதுல வர்ற கதாபாத்திரங்களோட பிரச்சனைகள் என்ன, கடைசியா இந்த கதை நம்ம முன்னாடி என்ன முக்கியமான கேள்விகளை வைக்குதுன்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். அச்சிபேயோட எல்லா படைப்புகளுக்கும் இதுதான் மையம். காலனித்துவம் காரணமா ஏற்பட்ட ஒரு கலாச்சார குழப்பம். ஒரு பக்கம் பல 100 வருஷமா வேரூன்றி போன ஆப்பிரிக்காவோட பழக்க வழக்கங்கள், இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் படிப்பு, சிட்டி வாழ்க்கை, புது புது யோசனைகள்னு நவீனத்தோட அலை. இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற ஒரு புது தலைமுறையோட போராட்டத்தை தான் அவர் தன்னோட எழுத்து மூலமா நமக்கு காட்டுறார். பாருங்க, இது வெறும் கதைகள் கிடையாது, இது ஒரு சரித்திர பிழைய சரி பண்ற முயற்சி. அந்த காலத்துல ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவை ஒரு நாகரிகமில்லாத கண்டம்னு சித்தரிச்சாங்க. அதுக்கு பதிலடியா தம் மக்களோட ஆழமான கலாச்சாரத்தையும் அவங்களோட சமூக அமைப்புகளையும் அவங்க பார்வையிலிருந்தே உலகத்துக்கு காட்டினார் அச்சிபே. சொல்லப்போனா அவரோட எழுத்து ஆப்பிரிக்காவுக்கு அதோட கதைய திரும்ப கொடுத்துச்சு. சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். கதையோட ஹீரோ நமேகா, ஹீரோயின் நெனி, 2 பேரும் லாகோஸ்ங்கிற பெரிய நகரத்துல இருக்காங்க. இந்த லாகோஸ்ங்கிறது சும்மா ஒரு ஊர் இல்ல, அது ஒரு சிம்பிள். கிராம வாழ்க்கையிலிருந்து முழுசா மாறுபட்ட பலதரப்பட்ட மக்கள் ஒன்னா வாழ்ற, தனிநபர் சுதந்திரத்துக்கு மரியாதை கொடுக்கற ஒரு மாடர்ன் உலகத்தோட அடையாளம்தான் அது. இந்த சூழல்ல வளர்ந்தவங்க தான் நமேகாவும் நெனியும். இங்கதான் பிரச்சனைய ஆரம்பிக்குது. நமேகாவோட காதல் அவனோட சமூக விதிகளை தாண்டினது. அவனோட அப்பா ஒகேகி பாரம்பரியத்தோட ஒரு காவலர். அத மீறத அவர் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாருன்னு நமேகாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தன் காதலுக்காக, தன்னோட வாழ்க்கைக்காக அந்த பெரிய மலையை எதிர்க்க துணிறான். அவனோட இந்த ஒரு முடிவு ஒரு குடும்பத்தையே புரட்டி போட போகுது. இப்போ நமீகா நவீன நகரமான லாகோஸ்லேருந்து தன்னோட பாரம்பரிய கிராமத்துக்கு போறோம். இது வெறும் ஊருக்கு போற பயணம் மட்டும் இல்ல, இது 2 உலகங்களுக்கு நடுவுல செய்யற பயணம் மாதிரி. அவனோட மனசுல ஒரே கேள்விதான், அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? ஆனா அவ சந்திக்க போறது அவனோட அப்பாவை மட்டும் இல்ல, பல 100 வருஷமா கட்டி வச்ச ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய, ஒரு பாரம்பரியத்தைய. இங்க பாருங்க, இந்த 2 பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. இது 2 பேருக்கு நடுவுல இருக்கிற கருத்து வேறுபாடு இல்ல, இது 2 வேற வேற உலக பார்வைகளோட நேரடி மோதல். நமேகாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது யார கல்யாணம் பண்றோங்கிறது, ஆனா அவங்க அப்பா ஒகேகிக்கு அது எந்த சமுதாயத்துல கல்யாணம் பண்றோங்கிறது முக்கியம். அவருக்கு கல்யாணம்ங்கிறது 2 குடும்பத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு ஒப்பந்தம். அதுல காதலுக்கு விலையே இல்ல. இந்த ஒரே ஒரு லைன் போதும் ஒகேகியோட உலகம் என்னன்னு புரிஞ்சுக்க. கல்யாணத்துல காதலுக்கு இடமே இல்லைங்கிறது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அது ஒரு ஏற்பாடு, ஒரு கடமை. தம் பையன் காதல்ங்கிற வார்த்தையை சொன்னதும் அது அவருக்கு புரியாத, சம்பந்தமில்லாத, தேவையில்லாத ஒன்னா தெரியுது. அது அவர் தெரிஞ்ச உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒகேகியோட எதிர்ப்பு வெறும் பழங்குடி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அதுல மதமும் ஆணாதிக்கமும் கூட கலந்திருக்கு. ஒரு பொண்ணு படிச்சே டீச்சரா வேலை பாக்குறது ஒரு நல்ல கிறிஸ்துவ பொண்ணுக்கு அழகு இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. நமேகாவோட இந்த முடிவை அவரோட பார்வையில கலாச்சாரத்தை மீறது, சமூகத்துக்கு செய்யற துரோகம், மதரீதியா ஒரு பாவம். இதோட விளைவு என்ன ஆச்சு? 8 வருஷம். ஆமா, 8 நீண்ட வருஷம். அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, கடிதம் இல்ல, எந்த தொடர்பும் இல்ல. ஒரே ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்தை 2ஆ உடைச்சு 8 வருஷம் மௌனத்தை பரிசா கொடுத்திருக்கு. அந்த மௌனத்தோட பாரம் ரொம்பவே அதிகம். தம் பையன் ஒருவேளை மனசு மாறிடுவான்னு ஒகேகி காத்துட்டு இருக்கார். ஆனா நமேகா
ஒரு நம்பிக்கையோட அவனோட கல்யாண போட்டோவை அப்பாவுக்கு அனுப்புறான். தான் அழகான மனைவியையும் சந்தோஷத்தையும் பார்த்தாவது அப்பாவோட மனசு மாறுமோன்னு ஒரு சின்ன ஆசை. ஆனா ஒகேகி கிட்ட இருந்து வந்த பதில் வார்த்தைகளை விட ரொம்ப கூர்மையா வலிமையா இருந்துச்சு. ஆமா, ஓகேகே அந்த போட்டோல இருந்த நெனியோட உருவத்தை மட்டும் கச்சிதமா வெட்டி எடுத்துட்டு மீதி இருந்த நமேகாவோட படத்தை மட்டும் திருப்பி அனுப்பியிருக்கார். இந்த ஒரே ஒரு செயல் அவரோட நிராகரிப்போட ஆழத்தையும் கோபத்தையும் காட்டுது. நெனிங்கிற ஒருத்தி தான் உலகத்துல தான் குடும்பத்துல ஏன் ஒரு போட்டோல கூட இருக்க தகுதி இல்லாதவன்னு இதை விட தெளிவா சொல்ல முடியாது. சரி, இப்ப இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அந்த சமூகம் இதை எப்படி பாக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேக்கு மட்டும் இப்படி நினைக்கல, அவர் அந்த சமூகத்தோட ஒரு பிரதிநிதி. நமேகாவோட முடிவு ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்கப்படல, அது அந்த சமூகத்தோட கட்டுக்கோப்புக்கு விடப்பட்ட ஒரு சவாலா பார்க்கப்படுது. இந்த வார்த்தைகளை கேட்டா நமக்கு அச்சிபையோட அந்த புகழ்பெற்ற நாவலான சிதைவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கல்யாணத்தை அந்த கிராமம் எப்படி பாக்குதுன்னு பாருங்க. இது அவங்க கலாச்சாரத்தின் மேல நடந்த தாக்குதல், அவங்க பாரம்பரியத்தோட அழிவுக்கு இதுதான் ஆரம்பம் நினைக்கிறாங்க. நமேகாவோட தனிப்பட்ட காதல் அவங்க பார்வையில ஒரு சமூக பேரழிவோட தொடக்க புள்ளி. ஆனா இங்க ஒரு நிமிஷம், ஒகேகியா நம்ம ஒரு கெட்டவன்னு முழுசா சொல்லிட முடியுமா? அதுதான் இல்ல. அவர் ரொம்ப சிக்கலான ஒரு கதாபாத்திரம். ஒரு பக்கம் பையனை பிரியறார், போட்டோவை கிழிக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நாளும் தம் மகனுக்காக பிரார்த்தனை பண்றார். நமேகாவே சொல்றான், எங்க அப்பா அடிப்படையில் நல்லவர்னு. பாரம்பரியத்துக்கும் பாசத்துக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷனோட உண்மையான வலி நிறைஞ்ச சித்திரம் தான் ஒகேகி. இது அவருடைய கேரக்டரோட இன்னொரு ஆழமான முரண்பாட்டை காட்டுது. பாருங்க, மருத்துவ விஷயத்துல அவர் நவீன அறிவியலை ஏத்துக்கிறாரு, ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் அதே பாரம்பரியத்தை விடாப்பிடிய புடிச்சுக்கிறாரு. இது என்ன காட்டுதுன்னா, நவீனத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் நடக்கிற சண்டை சமுதாயத்துக்குள்ள மட்டும் இல்ல, ஒரு தனி மனுஷனோட மனசுக்குள்ளேயும் நடக்குது. நாம எதை ஏத்துக்கணும் எதை விடணுங்கிற போராட்டம் தான் இது. 8 வருஷ அமைதிக்கப்புறம் ஒரு கடிதம் வருது. ஆனா இந்த தடவை நமேகா கிட்ட இருந்தில்ல, அவன் மனைவியா ஏத்துக்கவே மறுத்தாரே, அந்த நெனி கிட்ட இருந்து. இத்தனை வருஷமா இரும்பா இறுகி போயிருந்த ஒகேகியோட மனசுல அந்த கடிதத்திலிருந்து சில வார்த்தைகள் ஒரு சின்ன விரிசலை உண்டாக்குது. இந்த வார்த்தைகள் தான் அந்த கதையையே மாத்துது. இதுவரைக்கும் பழங்குடி, பாரம்பரியம், மதம்னு பேசிட்டு இருந்த ஒகேகி முன்னாடி இப்ப பேரங்குங்கிற ஒரு புது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு வந்து நிக்குது. தான் மகனோட காதல நிராகரிக்க முடிஞ்ச அவரால தான் இரத்தமான தான ஒரு தடவை கூட பாத்துடாத பேரன்களோட ஏக்கத்தை நிராகரிக்க முடியல. அப்பாங்கிற நிலையில இருந்து இப்ப அவரு தாத்தாவ மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் தன் வாழ்க்கை முழுக்க அவர் கட்டிக்காத்த கொள்கைகள், தன் சமூகத்துக்கு அவர் கொடுத்த வாக்கு. இன்னொரு பக்கம் பேரப்பிள்ளைங்க மேல வர்ற இயற்கையான பாசம். இத்தனை வருஷமா அவர் கட்டி வச்சிருந்த அந்த பாரம்பரியங்கிற கோட்டை இப்போ பாசம்ங்கிற அலையால கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அச்சிபே இந்த கட்டத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி ஊர்ல பெரிய இடி, மழை, புயல். ஆனா ஒகேகியோட மனசுக்குள்ள அதை விட ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. பல வருஷமா அவர் அடக்கி வச்சிருந்த பாசம் இப்ப குற்ற உணர்ச்சியாவும் பெரிய வருத்தமாவும் மாறி அவரை தாக்குது. தம் பேர பிள்ளைங்களை வீட்டு வாசலுக்கு வெளியில நிறுத்தி வைக்கிற பாவத்தை நம்ம செய்யறோமோங்கிற பயம் அவரை வாட்ட ஆரம்பிக்குது. கதை இங்க முடிஞ்சிடுது. ஒகேகி தம் பேரங்களை ஏத்துக்கிட்டாரா? நமேகா கூட திரும்ப சேர்ந்தாரா? அச்சிபே நமக்கு எந்த பதிலையும் சொல்லல. ஏன்? ஏன்னா இந்த கதையோட நோக்கம் ஒரு சுலபமான தீர்வை கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா இந்த சிக்கலான கேள்விகளை நம்மகிட்டயே விட்டுட்டு போறதுதான். ஒரு பதிலை விட ஒரு நல்ல கேள்விக்கு அதிக சக்தி இருக்குன்னு அச்சிபேக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்ம கொள்கைகள், நம்ம நம்பிக்கைகள் எவ்வளவு உறுதியா தெரிஞ்சாலும் அன்பு, பாசம் மாதிரியான சாதாரண மனித உணர்ச்சிகள் அதை அசைச்சு பாக்குற சக்தி படைச்சதுன்னு இத காட்டுது. இது ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல, இந்த மாறி வர உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்தோட கதையும் இதுதான். இந்த சின்ன கதைய சினுவா அச்சிபேயோட மத்த பெரிய படைப்புகளோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு பொதுவான விஷயம் தெரியுது. அது என்னன்னா, தனிப்பட்ட மனுஷனோட ஆசைகளுக்கும் சமூகத்தோட கட்டுப்பாடுகளுக்கும் நடுவுல நடக்கிற அந்த முடிவே இல்லாத போராட்டம். இந்த போராட்டம் இன்னிக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் வேற வேற ரூபத்துல நடந்துட்டு தான் இருக்கு. கடைசியா அச்சிபே நம்மகிட்ட இந்த ஒரு கேள்வியை தான் விட்டுட்டு போறார். ஒரு பக்கம் நம்ம வேர்கள், நம்ம பாரம்பரியம், நம்ம குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள். இன்னொரு பக்கம் நம்ம தனிப்பட்ட கனவுகள், நம்ம காதல், நம்ம சுதந்திரம். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுக்கு சுலபமான பதில் கிடையாது. ஒருவேளை அந்த பதில தேடி போற பயணம் தான் வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?